ஓகேவா லைக் திஸ் இது தியரம் ஸ்டோக்ஸ் தியரம். ஓகே, இது என்னென்னா க்ரீன்ஸ் தியரம் மாதிரி தான் இதுவும். இது என்ன இந்த க்ரீன்ஸ் தியரத்தில் என்ன சொல்லப்படுது, அது என்ன அந்த டபுள் இன்டிகிரலில் எப்படி லைன் இன்டிகிரலில் எப்படி டபுள் இன்டிகிரலாக மாற்றுவாண்டா, இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் லைன் இன்டிகிரலில் டபுள் இன்டிகிரலாக மாற்றுவான். இது என்ன சொல்லுவாங்கண்டா, இது லைன் இன்டிகிரலில் சர்வீஸ் இன்டிகிரலாக மாற்றுறோம். ஓகேவா, முதல் லைன் இன்டிகிரலில் டபுள் இன்டிகிரலாக நேராக மாற்றுறாங்க. இது லைன் இன்டிகிரலில் சர்வீஸ் இன்டிகிரலாக மாற்றுவோம். பேருந்தா அதை டபுள் இன்டிகிரலாக மாற்றலாம். டபுள் இன்டிகிரல்டா ஏரியா அந்த இந்த இன்டிகிரலாக மாற்றலாம், டிஏக்கு மாற்றலாம். ஓகேவா, இதில் வந்து இனி நாங்கள் திருப்பி டிஏக்கு மாற்றலாம், அப்படியும் செய்யலாம். ஓகேவா, அது எங்களோட விருப்பம். சரிதான். இப்போ என்ன செய்கிறோம்னா லைன் இன்டிகிரல் சி என்ற லைனில் இருக்கிற இன்டிகிரல் சிக்மா என்ற சர்வீஸுக்குரிய இன்டிகிரலாக மாற்றுவோம். அதை மாற்றிக்க என்ன நடக்கும்டா, இப்படி ஒரு லைன் இன்டிகிரலில் மாற்றினா எஃப்டிஆர்ன்ற ஒரு லைன் இன்டிகிரலில் மாற்றினா லைனில் இருக்கிற இந்த இன்டிகிரலில் மாற்றிக்க கேர்எஃப்ண்டா என்னென்று வரும், ரெண்டு வாதுறாங்க டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் கேர்எஃப்ண்டா க்ராஸ் ப்ராடக்ட். என்ன இதுக்கும் இது க்ராஸ் எஃப்னு நினைக்கிறேன், இது க்ராஸ் எஃப். ஓகேவா, இது என்ன ஐஜேகே டாபா ஓவர் டாபா எக்ஸ் டாபா ஓவர் டாபா ஒய் டாபா ஓவர் டாபா செட். எஃப் பதிலாக என்ன எஃப்இൻ്റെ கணியங்கள் வரும், ஏதோ ஐ அந்த கணியங்கள் வரும். சரிதானே, என்ன எஃப்ஐ ஜிஐ ஹெச்கே. ஓகே, ஹெச்ஜே அந்த கணியங்கள் வரும். சரிதானே, எஃப்ஜிகே அதை கொண்டு வந்து பெருக்கினேன்டா வரும். சரிதானே, அந்த க்ரோஸ் ப்ராடக்ட் தான் வரும். ஓகேவா, அந்த கேர்ள் எஃப் டாட் என்காவின்றது என்ன, இந்த சர்வீஸிൻ്റെ நார்மல் வெக்டர், சர்வீஸிൻ്റെ யூனிட் நார்மல் வெக்டர். என்காவின்றது என்ன, யூனிட் normal vector to the surface sigma. சரியான சிக்மா. ஓகேவா, ஓகே அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான் விஷயம். இது இனி இப்படி ஒரு கேள்வி இருக்குது, இந்த கேள்வியை செய்வோம். ஓகேவா, சி காஃப் ஒய் வர்க்கம் டிஎக்ஸ் ப்ளஸ் செட் டிஒய் ப்ளஸ் எக்ஸ் டி செட். ஓகேவா, ஓகே. இப்போ இதை எப்படி எழுதலாம்டா, ஓகே வா கம்ம எக்ஸ் ப்ளஸ் செட் சமன் 1 கம்ம எக்ஸ் வர்க்கம் செட் 2y வர்க்கம் செட் 1 ஓகே 2 இது வந்திருக்கான். 2 லிமிட் தந்திருக்கான், லிமிட் டபுள் இன்டிகிரலுக்கு லிமிட்டு தந்திருக்கான். இப்போ பார்ப்போம், இதை சி இதை எஃப்ன்னு மாற்றுவோம். ஓகேவா, எஃப்ன்னு மாற்ற போகணும் அப்படின்னா காஃப் பை வர்க்கம் ஐ ப்ளஸ் செட் ஜே ப்ளஸ் எக்ஸ்கே டாட் என்ன டிஎக்ஸ்ஐ ப்ளஸ் டிஒய்ஜே ப்ளஸ் டிசெட்கே. ஓகேவா, இன்டு டிஎஸ். ஓகேவா, இதுதான் என்ன, இது எஃப் காவி, இது ஆர் காவி, டிஆர் காவி. ஓகேவா, அப்போ எஃப் காவி என்ன வரும், எஃப் காவி சமன் காஃப் பை வர்க்கம் ஐ காவி ப்ளஸ் செட் ஜே காவி ப்ளஸ் எக்ஸ் கே காவி. என்ன கேட்டவர் கேர்ள் எஃப்ண்டா என்ன, கேர்ள் எஃப் ஐ ஜே கே. ஓகே, டாபா ஓவர் டாபா எக்ஸ் டாபா ஓவர் டாபா ஒய் டாபா ஓவர் டாபா செட். இது என்ன, இது காஃப் பை வர்க்கம் செட் எக்ஸ். ஓகேவா, கண்டா என்ன வரும், இதே விட்டால் இது என்ன வரும். ஓகே, என்னட்டு பார்க்கணும், இதே எடுத்தால் டாபா எக்ஸ் ஓவர் டாபா ஒய். ஓகே, இது என்ன, இந்த டாபா எக்ஸ் ஓவர் டாபா ஒய் இன்டு டாபா எக்ஸ் ஓவர் டாபா ஒய் மைனஸ் டாபா செட் ஓவர் டாபா செட் இன்டு ஐ காவி மைனஸ் ஜே காவி இன்டு ஜே காவிக்கு என்ன டாபா எக்ஸ் ஓவர் டாபா எக்ஸ் மைனஸ் என்ன டாபா காஃப் பை வர்க்கத்தோவர் டாபா செட். ஓகே, ப்ளஸ் கே காவி இன்டு கே காவிக்கு பதிலாக என்ன
டாபா செட் ஓவர் டாபா எக்ஸ் மைனஸ் டாபா காஃப் பை வர்க்கத்து ஓவர் டாபா ஒய். ஓகேவா? இப்போ இது 0. ஏன் டாபா எக்ஸை ஒய் வச்சு வைட்டா அது 0 தானே. டாபா செட் ஓவர் டாபா எக்ஸ் மைனஸ் டாபா செட் ஓவர் டாபா செட் 1 மைனஸ் டாபா செட் ஓவர் டாபா செட் -1 ஐ காவி மைனஸ் ஜே காவி இன்டு இது 0 இது 0. அப்போ இது என்ன காஃப் ஒய் வர்க்கத்தை செட் வச்சு வைட்டா அதுவும் 0 தானே. காஃப் ஒய் வர்க்கத்தை இது 1 ஏன் டாபா எக்ஸ் ஓவர் டாபா எக்ஸ் 1. அப்போ என்ன மைனஸ் ஜே காவி இது 0 இது 0 இது 0. அடுத்தது டாபா செட் ஓவர் டாபா எக்ஸ் இது 0. இது என்ன காஃப் ஒய் வர்க்கத்தை ஒய் வச்சு வைட்டா 2y. அப்போ என்ன அரையும் 2yயும் விட்டுப்பட்டால் y மைனஸ் ஒய் கே காவி. ஓகேவா? இதுதான் கேர்ள் எஃப். அடுத்து என்ன சொன்னோம்? கேர்ள் எஃப் இன்டு என் வெக்டர், அதுக்குரிய என் வெக்டர், அந்த சர்வீஸுக்குரிய என் வெக்டர், சர்வீஸுக்குரிய என் வெக்டர் வாங்கணும். என்ன சர்வீஸ் எது? சர்வீஸுன்ற இதுதான் வந்திருக்கான், இதுதான் இந்த அந்த சர்வீஸ். ஓகேவா? சர்வீஸ் ஓகே சர்வீஸ் இதுதானே. இது என்ன வரும்? இது ஒரு நீள்வட்டமா? ஓ சரி, இது ஒரு நீள்வட்டம். எக்ஸ் வர்க்கம் என்ன எக்ஸ் வர்க்கம் 2y நீள் என்னென்னு சொல்ல நீள் முட்டை, ஒரு முட்டை மாதிரியா. செட் வர்க்கம் =1. இப்போ எக்ஸ் வர்க்கம் பை √2 வர்க்கம் சக y வர்க்கம் ப்ளஸ் செட் வர்க்கம் பை √2 வர்க்கம் சமன் 1/√2. சரியா? இந்த உடைய நீள்வட்டம் அதையும் அது என்னவா என்ன கேட்டுக்கான் oriented counterclockwise as viewed from the top. வா டொப்பில் வா எக்ஸ் ப்ளஸ் செட் சமன் பண்ணிட்டு வந்திருக்கான். அதை உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் செட் சமன் பண்ணுண்டா. ஓகே எக்ஸ் ஒய் செட் எக்ஸ் ப்ளஸ் செட் சமன் பண்ணாமல் எக்ஸ் ப்ளஸ் செட் சமன் பண்ணுண்டா என்ன செட் சமன் -x + 1. அப்போ இப்படி ஒரு விரை வரும். ஓகேவா? இப்படி ஒரு விரை. ஓகேவா? இப்படி ஒரு விரை வரும். எங்கே வட்டம் இதில் செட் ப்ளஸ் x1. ஓகே இது 1 வரும். இதில் 1 வரும். ஓகேவா? 1 வரும். ஓகேவா? இந்த விரைவையும் இது என்ன இது ஒரு நீள்வட்டம், மைய 0 வேறையாகக்கூடிய ஒரு நீள்வட்டம் முட்டை 1/2 வையச்சில் 1 இருக்கும். வையச்சில் 1 இது எப்படி இருக்கும்டா? இதை கீறினா இந்த முட்டையை கீறினா எப்படி முட்டை வரும்டா? சாரி, இந்த முட்டை எப்படி வருமென்றால் எப்படி வரும் சொல்லுவா? சரியா? வையச்சில் 1 வரும், வையச்சில் சின்னனா வரும். சரியா? வையச்சில் 1 வரும். எக்ஸ்ஹெச்சில் சரியா? எக்ஸ்ஹெச்சில் இது வரும். அங்கால அப்படியே இது இஞ்சால் எப்படி சரியா? இப்படி ஒரு முட்டையாக இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு முட்டை கொண்டு வரும். ஓகேவா? சரியா? இப்படி ஒரு முட்டை கொண்டு வரும். சரியா? இப்படி ஒரு முட்டை கொண்டு வரும். விளங்க நினைக்கிறேன். இது 1 இருக்கும். இது √2 இருக்கும். -√2 இது √2 இருக்கும். இது என்ன? இது வையச்சு தானே. வையச்சில் தான் 1 இருக்கும். இதுவும் √2 இருக்கும். இது -√2 இருக்கும். ஒரு முட்டை கொண்டு வரும். ஓகேவா? அதுவும் இதுவும் வெட்டுற பகுதியாம். ஓகேவா? அதுவும் இதுவும் வெட்டுற பகுதிண்டா எங்கே? அதுவும் இதுவும் வெட்டினா ஒரு முட்டையை யோசிப்பேன். அந்த முட்டையில் ஒரு இந்த பகுதியை வெட்டு, இந்த பகுதி இந்த ஈக்குவேஷன்றது எப்படி வரைஞ்சுலாம்? இந்த ஈக்குவேஷன்றது இப்படியே போய் கொண்டு இருக்கும். சரிதானே? இந்த ஈக்குவேஷன்றது இப்படியே ஒரு இதாகத்தான் போய் கொண்டு இருக்கும். சரிதானே? அந்த ஈக்குவேஷனால் வெட்டி எடுத்தால் என்னென்று வரும்? ஒரு பாதி மேல் பாதி ஒன்று இருக்கும், கீழ் பாதி ஒன்று இருக்கும். அப்படி இப்படி ஒரு பாதி ஒன்று வரும். இப்போ யோசிச்சுப்ப
இப்படி ஒரு சரிஞ்ச பாதி கொண்டு வரும். ஓகேவா? சரிஞ்ச பாதி கொண்டு வரும். இந்த சரிஞ்ச பாதிக்குரிய ஈக்குவேஷன் தான் என்ன, இந்த சரிஞ்ச பாதிக்குரிய ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், இந்த சரிஞ்ச பாதி அப்படியே வெட்டுற ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் செட் சமன் 1 இருக்கும். இது இந்த முட்டையிட ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேவா? இது இப்படி ஒரு பாதி வரும். அவன் என்ன சொன்னவன், மேலே டொப்பில் வந்து பார்க்க டொப்பில் இருந்து பார்க்க எப்படியாமல் இருக்குது, oriented counter clockwise as viewed from the top. counter clockwise என்றா அப்படி மேலே வந்து பார்க்க கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கா, டொப்பில் வந்து பார்க்க எப்போ சொல்லுவான். ஓகே, வெட்டுவோம். வெட்டி நாள் ஓகே. டொப்பில் வந்து பார்க்க கிளாக் வைஸ் ஆகிருந்து வேண்டாம், இது கவுண்டர் கிளாக் வைஸ் ஆகிருக்கா, இதுதான். ஓகேவா? ஏனென்று விளங்குதா? ஏனென்றால் இப்போ வெட்ட போகிறது இப்படி தான் வெட்ட போகுது. சரிதான்? இப்படி இல்லை, இப்படி தான் வெட்ட போகுது. சரிதான்? இப்படி தான் வெட்ட போகுது. மேலே வந்து பார்க்க இதுதான் செட் கோடு, இதுதான் செட் கோடு. சரிதான்? ஆற்றல் இதுதான் செட் புள்ளி. ஓகேவா? மேலே வந்து பார்க்க இதுதான் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும். ஓகேவா? விளங்குதா? மற்ற புள்ளி கிளாக் வைஸில் இருக்கும். ஓகேவா? விளங்குதா? சரியா? நான் சொல்ல ஜோசியோக்கா அந்த இதை அப்படியே இமேஜின் பண்ணாது என்னென்னு சொல்ல, அது கிளாக் வைஸா கவுண்டர் கிளாக் வைஸா? where C is the curve of intersection, okay, of the plane, okay, plane x plus y and okay, counter clock okay, இதில்லை இந்த பாதியில் இது கேர்வை சொல்லிக்கான்னு சொல்லி நான் அவ்வளோ அது கன்சிடர் பண்ணணும். இந்த கேர்வை தான் சொல்லிக்கான். சரிதானே? அதாவது கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்க இந்த கேர்வை சொல்லியிருக்கான். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இந்த கேர்வ் கவுண்டர் கிளாக் வைஸில் தான் சொல்லியிருக்கான். அதுன்ற என்ன கேட்டுக்கான், டபுள் இண்டிக்கல் கேட்டுக்கான். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன காணணும், ஆர்காவி காணணும். என்ன ஆர்காவி காணணும்? ஆர்காவி காண்றதுக்கு எனக்கு ஏரை என்ன செய்யலாம், எக்ஸ் ஒய் செட்டை இதில் பிரதியிடலாம். சரிதானே? எக்ஸ் ஒய் செட்டை டபுள் இண்டிக்கலில் காணணும். அப்போ லைன் இண்டிக்கலே காணலாம் நேர இல்லையா? இப்போ எக்ஸ் சமன் √2 cos θ. ஓகேவா? அந்த இதில் விடுவோம். ஓகேவா? இப்போ ஆர் சமன் எக்ஸ் சமன் √2 என்ன கொஸ்பையா சைன் பை கொஸ் θ. ஓகேவா? y சமன் 1 சைன் பை சைன் θ. z சமன் √2 cos π. ஓகேவா? cos π. ஓகேவா? இப்போ ஆர்காவி என்னென்று வரும் சொல்லுவாப்பம். ஆர்காவி √2 sin π cos θ sin π sin θ √2 cos π. ஓகேவா? அப்போ என்ன இதில் வந்து என்ன காணணும், நான் என்ன காணணும் ஓகே, என்ன என் வெக்டர் காணணும். என் வெக்டர் காணணும்டா dr by dπ காணணும். dr by dπ காண்றதுக்கு என்ன கண்ட என்றால் என்னண்டு வரும், பை உரிச்சு போயிட்டாண்டா √2 sin π cos θ எவ்வளோ வரும், √2 cos π cos θ இது என்ன cos π sin θ இது என்ன √2 மைனஸ் sin π வரும். ஓகேவா? அடுத்த டாபா ஆர் பை டாபா θ கண்டேண்டா இது என்னண்டு வரும், θ வச்சுக்கிட்ட மைனஸ் √2 sin π sin θ இது என்ன sin π cos θ. சாரி என்ன ஓகே சரிதானே? ஓகே, இது 0 வரும். ஓகேவா? க்ராஸ் ப்ராடக்ட் காணணும். டாபா ஆர் ஓவர் டாபா பை
டாபா பையன் டாபா இப்போ பை க்ராஸ் டாபா ஆரோவை டாபா டீட்டா க்ராஸ் ப்ராடக்ட் கண்டேண்டா ஐஜேகே. ஓகே, ஃபங்க்ஷன் என்ன வந்துடாது? ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் என்ன? கேர்எஃப் இது கேர்எஃப் இது ஐஜேகே. இதை கண்டேண்டால் என்ன வரும்? க்ராஸ் ப்ராடக்ட் கண்டேண்டால் சொல்லுவாப்போம். காணுவோம். சரி பார்ப்போம். நீ செய்யலாம், இதோட விடலாம். சரி ஓகே சரி ஓகே ஓகே. சரியா என்ன வருது? √2 cos pi cos theta ஜே என்ன வருது? cos pi sin theta minus √2 sin minus √2 sin pi. ஓகேவா? minus √2 sin pi sin theta sin pi cos theta 0. என்னோட வரும் சொல்லு என்ன? மைனஸ் √2 sin pi வெல்கம் cos theta ஐக்காவி மைனஸ் 0 மைனஸ் ப்ளஸ் 2 sin pi வெல்கம் sin theta ஜேக்காவி ப்ளஸ் கேக்காவிக்கு பதிலாக என்ன? √2 sin pi cos pi ப்ளஸ் √2 sin pi cos pi கேக்காவி. இது முதல் செய்த மாதிரி அந்த சைன் வெல்கம் டீட்டா ப்ளஸ் கொஸ் டீட்டா வெட்டுப்படும். அது முதல் செய்த மாதிரி. ஓகேவா? இப்போ இது என்ன செய்வோம்? ரெண்டையும் பெருக்கணும். அவ்வளோதான் விஷயம். கேர்ள் எஃப் என்னென்று வந்தது? கேர்ள் எஃப் என்னென்று வந்தது? -i -j -y k நினைக்கிறேன். ஓகேவா? சரியா? -yk. ஓகேவா? கேர்ள் எஃப். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன ஆகணும்? டபுள் இன்டிகிரல் எஃப் என் டிஎஸ் அதானே சமன். இது என்ன? ஃப்ளக்ஸ் தானே? சாரி என்ன இது இல்லை. லைன் இன்டிகிரல் சி எஃப் டிஆர்ன்றது என்னவாக வரும்? டபுள் இன்டிகிரல் சிக்மான்றது சர்வேஸ் இன்டிகிரலாக வர போகுது. என்னென்ன சர்வேஸ் இன்டிகிரலாக கேர்ள் எஃப் என்ன? -i -j -yk டாட் கேர்ள் எஃப் இன்டு என்ன காவி? அந்த என் காவி என்ன காவி வருது? இதில் இந்த காவி இல்லை, இந்த சிமோலன் காவி இல்லை காணணும். சிமோலன் காவி காண்றதுக்கு சிமோலன் காவி காணலாம், அதிலே வச்சு கொண்டு காணணும். ஓகேவா? சிமோலன் காவி காணணும், என்ன அதுவும் காணணும். ஓகே, சிமோலன் காவின்றது என்ன? இது மட்டு இது என் காவி. ஓகேவா? இது என் காவி. அது இந்த மட்டை காண்டோன். மட்டை கண்டா என்ன வரும்? √2 sin √2 2 sin 4 pi cos secant theta plus 4 sin 4 pi sin secant theta plus 2 sin secant pi cos secant pi. ஓகேவா? இப்போ இதில் என்ன எடுக்கலாம்டா? ஓகே, இந்த இதில் ஒரு 2 சைன் வெல்கம் sin 4 இதே எடுத்தேன்டா. இது என்ன வரும்? இந்த இதில் 2 sin 4 பையே சைன் வெல்கம் டீட்டா எடுத்தேன்டா. இதுக்கு 2 sin 4 பை வரும். இந்த இதில் 2 எடுத்தேன். அந்த மிச்சம் 2 இஞ்சால கொடுத்தேன்டா சக. ஓகேவா? சரியா நான் செய்கிறது? சரியா, மிச்சம் 2 இஞ்சால கொடுத்தேன்டா. ஓகேவா? இதோண்ட பண்ணு பார்ப்போம்.
என்ன செய்கிற ஐடியா வருது இல்லையா? இது சுருக்கலாதா என்ன இது? ஓகே ஓகே, சைன் வெக்கம் 4π இன்ட்டு என்ன இது 2 சைன் வெக்கம் π சரியா? நான் கண்டதில் எதுவும் பிள்ளை வருதா? இல்லை தானே. இன்வெக்டர் கே வெக்டருக்கு எதுவும் பிள்ளை விட்டுருக்கேனா? இல்லை பிள்ளை இல்லை. ஓகே. ஓகே, இது வருது 2 சைன் வெக்கம் π இன்டு சைன் வெக்கம் தீட்டா ப்ளஸ் கொஸ் வெக்கம் π கொண்டு வருது. சரியா? நான் இதில் பிள்ளை விட்டேனோ தெரியல. ஓகே, இதில் என்ன பிள்ளை விட்டுருக்கேன்டா? சரியே, எல்லாம் சரியே. கொஸ் பை சைன் தீட்டா 2 சைன் பை சைன் வெக்கம் தீட்டா ப்ளஸ் கொஸ் வெக்கம் தீட்டா. சரி. ஓகே, இது வெட்கம். சாரி, இது வெட்கமா? இது வெட்கம் அப்படியல்ல? இல்லை, என்ன 2 சைன் பை கொஸ் பை. ஓகே, சரியா? இது சுருக்கி எடுக்கணும் போல். என்னோட எனக்கு தெரியலை, ஏன்னு இப்படி வருதுன்னு தெரியலை எனக்கு. நான் என்னத்தில் போட்டேன் நான்? சாரி, நான் 6ல் போட்டு வச்சுக்கேன். ஓகே ஓகே, வாரேன் 6ல் போட்டு வச்சுக்கேன். இப்போ இந்த வையையும் 6ல் போட்டுட்டு வா. வையம் 6ல் போடுவோம். என்ன செய்ய போகிறோன்னா, நான் இதில் என்ன செய்துட்டேன்டா? நான் கேர்எஃப் இன்ட்டு என்காவி, இந்த என்காவி காண தேவை இல்லை. சரியா? நான் இப்போ என்ன செய்ய போவேன்டா? இதெல்லாம் காண்ற கஷ்டம். சரியா? பை கேக்காவி இன்ட்டு என்காவி டிஎஸ் தானே. இதுக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம்னு சொன்னான்? என்ன -i மைனஸ் ஜே மைனஸ் பை கேக்காவி இன்ட்டு என்டிஎஸ்க்கு பதிலாக கேபிட்டல் என் டிஏ. ஓகேவா? கேபிட்டல் என் டிஏ, அவ்வளோதானே. ஓகே தானே? சரியா? கேபிட்டல் என் டிஏ போதும். கேபிட்டல் என் டிஏ போடலாம்னு சொன்னேன் அப்போது. சரியா? கேபிட்டல் என் டிஏ போட்டுவிட்டு நான் இப்போ நேராக தொழிலப்போ எனக்கு அதெல்லாம் முதல் செய்கிற மாதிரி கஷ்டம். சரியா? அது என்ன பையன் டீட்டாவும் வருது. பையன் டீட்டாவும் தான் மாறலி 0 to 2π 0 to π ஐ திங்க் சரின்னு நினைக்கிறேன். -i மைனஸ் ஜே -1 மைனஸ் வைக்கு பதிலாக இது பிரேக்டவுன் இதில் -1க்கு பதிலாக -yக்கு பதிலாக வை இனத்தில் எழுதினான். வை சாரி √2 cos π மைனஸ் இன் டாட் என் வெக்டர் தான் இங்கே கிடக்கு. என்ன -√2 சைன் வெக்கம் π cos θ 2 சைன் வெக்கம் π sin θ √2 sin π cos π இன்டு டிஏ. ஓகேவா? ரெண்டையும் பெருக்கினா 0 to 2π -2 மைனஸ் √2 sin வெக்கம் பை cos θ மைனஸ் 2 sin வெக்கம் பை sin θ மைனஸ் ப்ளஸ் 2 sin π cos வெக்கம் பை
dpi d theta ஓகேவா. இதில் ஏதம் சுருக்கக்கூடியமாக இருந்தால் சுருக்கு சைன் பை இருக்குது. ஓகே, இதில் வந்து சுருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படின்டா ஏதோ ஒன்று சுருக்க வேண்டி தானே வரும் இல்லையா. எல்லா இடத்துலையும் சைன் வேக்கம் பை இருக்குது. இதில் வச்சு கொண்டு சுருக்கலாம், இல்லை சுருக்காமலும் நேராக காணலாம், சுருக்கிக்கும் காணலாம். சைன் பை -2 சைன் பை சைன் வேக்கம் டீட்டா. ஓகே, சுருக்காமலும் நேராக காணலாம், இல்லை சுருக்கியும் காணலாம், சுருக்கியும் ஆன்சர் காணலாம். இது என்ன இதில் துவைவது காணலாம் தானே. இது ஒரு முதல் பையை துவைவது, இப்போ இந்த டீட்டாவை துவைவது ஆன்சர் வரும். ஓகேவா, இதான் விஷயம். ஓகே தான். ஓகே, அடுத்தது இப்போ எஃப் தந்துடாக்கு கேர்எஃப் காணலாம். கேர்எஃப் கண்டா சர்வீஸ் தந்துடாக்கு. சர்வீஸ் என்ன தந்துடாக்கு, அதே தான், அதே சர்வீஸ் மாதிரி தான் தந்துடாக்கு, அதே சர்வீஸ் இல்லை. இதில் எப்படி காணலாம் என்றால் நீ என்ன செய்யண்டால் இந்த சர்வீஸ் இண்டிகேட்டருக்கு மாற்றணும். சர்வீஸ் இண்டிகேட்டருக்கு மாற்ற என்னண்டே வை. ஓகேவா, என்னண்டு வச்சுட்டு இது என்னென்னு செய்யலாம் என்றால் வாவன் என்னென்று வச்சுட்டு இதை செட் சமன் வா இந்த கல்வியும் செய்து காட்டணும். செட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் நோட் உண்டு லிமிட்டுக்காக தந்துருக்கானா. ஓகே, எவாலுவேட் பண்ண வேண்டிய டபுள் இன்டிகிரல் கேர்ள் எஃப் என் டிஎஸ் இதை தான் இன்டிகிரேட் பண்ணணும். ஓகேவா, நினைக்கிறேன் நான் என்ன குப்பையாக எழுதுறேன்னா அவ்வளோ. ஓகே சரியா. ஓகே, இப்போ கேர்ள் எஃப் காணலாம். கேர்ள் எஃப் எப்படி காண்றது என்னண்டு கேர்ள் எஃப் ஐஜேகே டாபாவோ டாபா எக்ஸ் டாபாவோ டாபா ஒய் டாபாவோ டாபா செட் என்ன எஃப்க்கு பதிலாக எக்ஸ் ஒய் வெல்கம் செட் டு அப்போ எக்ஸ் ஒய். ஓகேவா, இதில் ஓகே கண்டா என்னென்னு வரும் ஐ இன்ட்டு எவ்வளோ டாபா செட் டு அப்போ எக்ஸ் ஒய் ஓவர் டாபா ஒய் மைனஸ் டாபா வை திங்கள் டாபா செட் 0 அப்போ ஐ இன்ட்டு போவோம் நேரம். அடுத்த ஜேக்கு பாக்கிக்க மைனஸ் எவ்வளோ டாபா செட் இட்டு அப்போ எக்ஸ் ஒய் ஓவர் டாபா எக்ஸ் மைனஸ் டாபா எக்ஸ் ஓவர் மைனஸ் டாபா எக்ஸ் ஓவர் டாபா செட் அது 0 ஆகவே ஜேண்டு போவேன். முழங்கம் நினைக்கிறா பேர் இருக்கா. கேக்கு பதிலாக என்ன டாபா வைவியாகத்தின்கள் டாபா எக்ஸ் 0 அடுத்த டாபா எக்ஸின்கள் டாபா வை 0 அப்போ 0 கேக் ஆகும். ஓகே நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே இப்போ கேர்எஃப் கண்டாச்சு. கேர்எஃப் கண்டுட்டேன். கேர்எஃப் காணலாம். இதில் வந்து செட் இட்டு அப்போ எக்ஸ் ஐய வை வச்சு வைட்டா எவ்வளோ செட் இட்டு அப்போ எக்ஸ் ஒய் ஓவர் எக்ஸ். ஓகேவா, ஐ காவி மைனஸ் இவரை எக்ஸ் வச்சு வைட்டா செட் இட்டு அப்போ எக்ஸ் ஒய் ஓவர் ஒய் ஜே காவி சக 0 கே காவி. ஓகே, கேர்எஃப் கண்டுட்டேன். எனக்கு என்ன காணணும், இப்போ என் காவி காணணும். இப்போ என்ன செய்வேன், செட் சமன் 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம் அப்படியா 2y வர்க்கமாகும் 2y வர்க்கம். ஓகேவா, ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் சமன் 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சய 2y வர்க்கம். ஜிஎக்ஸ் சமன் என்னோட வரும் மைனஸ் 2x gy சமன் மைனஸ் 4y. ஓகேவா, ஆர்காவி காண்டோம் அப்படின்டா ஆர்காவி என்ன என்காவி என்னட்டு வரும் ஆர்காவி xi ப்ளஸ் yj ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் கேக்காவி அது இருக்கட்டும், அது தேவையில்லை எனக்கு. என்காவி தேவை. என்காவி என்ன மைனஸ் ஜிஎக்ஸ் மைனஸ் ஜிஒய் இது என்ன 1. ஓகேவா, இது என்னட்டு வரும்
2x 4y 1 ஓகேவா? ஓகே ஓகே சரியா. இப்போ என்ன தேவை எனக்கு என்ன காணணும்? நான் மறந்து போகணும். என்ன காணணும்? ஓகே டபுள் இன்டிக்ரல் கேர்ள் எஃப் என் டிஎஸ். இது எப்படி எழுதலாம் சொல்லுவாப்பா? டபுள் இன்டிக்ரல் கேர்ள் அது ஃபுல்ல மாதிரி இருக்கிறதுக்குனியா கேபிட்டல் என் டிஏ என்று எழுதலாம்னு சொன்னேன். அவ்வளோதான் ஓகேவா? என் கண்டுட்டேன். இனி அவ்வளோதான் சரிதானே. எக்ஸுக்கு மையங்கள் லிமிட்டை போடுவோம். எக்ஸுக்கு மையங்கள் லிமிட்டை போட்டுட்டு காணுவோம் ஓகேவா? இதை காணுவோம். கேர்ள் எஃப் என்ன? கேர்ள் எஃப் set e to the power x y over x comma minus set e to the power x y over y comma 0 dot n காவி என்ன? 2x 4y 1 ஓகேவா இன்டு டிஏ பெருக்கின ரெண்டாவது 2x விட்டுப்பட்டால் 2 set e to the power x y minus 4 set e to the power x y சரியான இன்டு டிஏ பட் என்றால் மைனஸ் 2 இன்டு டபுள் இன்டிகிரல் செட் இ டு அப்போ எக்ஸ் ஒய் டிஏ. இப்போ ஃபைனலாக இதுக்கு வந்துட்டோம். இனி காண வேண்டியது என்னென்றால் செட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வில் என்ன காணட்டாம்? சர்வீஸ் இன்டிகிரல் காணட்டாம். இப்போ என்ன காணணும்? செட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ 1 minus x வர்க்கம் மைனஸ் 2y வர்க்கம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இது என்ன ஒரு அந்த வட்டத்திൻ്റെ ஈக்குவேஷனை மாதிரி தந்துருக்காங்க. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்றது ஆர்ன்றது என்னவா இருக்க போகுது? இது அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 2y வர்க்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன வர போகுது? 1 ஓகேவா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இது நீள் வட்டத்தை தரப்போகுது சரிதானே. அப்போ எக்ஸ் பை √2 முழுவன் வர்க்கம் சக அது சரிதானே. என்ன நீள்வட்டம்? எக்ஸ் வர்க்கம் பை √2 வர்க்கம் சக y வர்க்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது என்ன சொல்லுவா வேண்டா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/√2 வர்க்கம் ஓகேவா? என்ன சொல்லுவா வேண்டா? ஒரு நீள்வட்டம் சரியா? நீள்வட்டம் எக்ஸுக்கு மையம் எப்படியானதா? இதுதான் வேண்டா. நீள்வட்டம் இது பெருசு எக்ஸ் பை √2 அப்படியே எக்ஸா பெருசு எக்ஸ் தான் பெருசாக இருக்கும் ஓகே. எக்ஸ் தான் பெருசாக இருக்கும். எக்ஸ் √2 இருக்கும். வைன்றது 1 இருக்கும். இது -1 இது -√2 ஓகேவா? இது எக்ஸ் இது y. இந்த நீள்வட்டத்தில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது அந்த இது ஆரை விட சின்னதாக இருக்கிறாண்டா இந்த பரப்பை சொல்லுவான் ஓகேவா? இந்த இதுக்குள்ளே இருக்கிற சின்னிக்கிறத காண்டாம். இதை காண என்ன தெரியும்? என்னென்னு காணலாம் சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க? டபுள் இன்டிகிரலில் போட்டு காணலாம். அப்படி இது என்ன ஒரு நீள்வட்டத்தின் இதுதானே? நீள்வட்டத்தின் அதானே அந்த பிறப்பு தானே. அப்போ இப்படி போடலாம்ட்டா -2 ஆர்கமெண்டீட்டாவில் போடலாம். என்ன ஆர்கமெண்டீட்டாவில் போடலாம். ஆர் என்ன 0 ஆர்சமெண்ட் 0வில் வந்து ஆர் இதில் என்ன பிரச்சனை வரப்போகுன்றால் நீள்வட்டம் ஆர் சமன் 0வில் வந்து எங்கே போகுதுன்றால் 1க்கா வட்டமா இல்லை நீள்வட்டம் அப்படி என்றால் இதில் ஒரு சாம்பாடெலாம் போடணும் சரியா? என்ன செய்யணும்பா? ஆரண்டது என்ன இருக்க பொதுவாக எக்ஸாமன் என்ன சைன் தீட்டா என்ன 1 cos தீட்டாண்டு வைக்கிறேன். y சமன் √2 சாரி எக்ஸாமன் √2 cos தீட்டா y சமன் சைன் தீட்டாண்டு வைச்சால் ஏர் எப்படி வரப்போகுது சொல்லு. அப்போ ஏர்ன்றது ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே இதில் போவேன் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்ன்றது இது என்ன ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ண்டா என்ன √2 cos தீட்டாவா √2 cos தீட்டா √2ண்டா 2 cos தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இது என்ன 7 அப்போ R0 to 2 ஓகே அது பிரச்சனை இல்லை. ஓகே R0 to 2 போடலாம். தீட்டா 0 to 2π ஓகேவா? இப்போ டபுள் இன்டிகிரல் 0 to R தீட்டா 2π இது 0 to 2 என்ன சமன்பாடு சொல்லு.
சோம்பாட்டை சொல்லு. செட்டு பேலா என்ன சொல்லுவா? செட் செவன் அங்கே சொல்லிக்கான். செட் செவன் என்ன? ஐயோ மறந்து போனேன். செட் செவன் 1 - x வர்க்கம் 2y வர்க்கம். 1 - x வர்க்கம் 2y வர்க்கத்துக்கு பதிலாக x வர்க்கத்துக்கு பதிலாக 2 cos θ என்னண்டு வரும்? 2 cos θ ஆமாம். ஓகே, 2 cos secant θ -2 ஆறில் இல்லை போடுவோம் நான். வா, இதில் என்ன பிரச்சனை உண்டா? வாரன். ஓகே, இதில் என்ன பிரச்சனை உண்டா? நான் எப்படி வைக்கணும்டா? சாரி, வாரன் என்னண்டால் வாரேன். இதில் x7 √2r cos θ y7 r sin θ அப்படி வச்சா தான் r 0 வந்து 1க்கு போயிருக்க எக்ஸுன்றது சரியா? எக்ஸுன்றது √2 cos θவாக இருக்கும். ஓகேவா? அப்போ இப்படி தான் வைக்கணுமா? ஆரை மாற்றப்போ சரியா? இப்படி வைக்க r7 0 வந்து 1க்கு போகுதா? 1க்கு தான் போகுது சரியா? பிளங்கம் நெக்ரன் √2r cos θ y7 √2r sin θ. இது சரி. செட் 7 1 - x வர்க்கம் -2y வர்க்கம் 1 - x கேட்டுக்கு பதிலாக 2r வர்க்கம் 2r வர்க்கம். அது ரெண்டும் வெட்டுப்படும் நினைக்கிறேன். 2r வர்க்கம் cos secant θ sin secant θ. அப்போ -2r வர்க்கம் நினைக்கிறேன் நான். செட் 7 ஓகேவா? அப்போ இதில் என்ன செட்டு பதிலாக 1 - 2r வர்க்கம் e⁻xy xyக்கு பதிலாக √2r வர்க்கம் sin θ cos θ dr dθ. இதை தோயிட்டேன்டா. சரிதானே? தோயிடுவோம் அம்மே. விளங்க நினைக்கிறேன். விளங்க அடிக்கள். ஓகேவா? நான் ஏன் இது போட்டேன் சரியான 6 0 வந்து அது மட்டும் மாறப்போகுது. நான் இப்போ ஒரு இந்த வட்டம்ன்ட்டு சொல்லியிருந்தா இது இப்போ இந்த வட்டத்தை இதுன்ற மட்டும்ட்டு சொல்லி இதுன்ற மட்டும்ட்டு சொல்லியிருந்தா இது 6க்கு 6 போட தேவையில்லை, 1 போடலாம் சரிதானே? √2 cos θ r 1 sin θ. ஆனால் சொல்லியிருக்க உள்ளுக்கேம் வருது. அப்போ 6 0 வந்து போகுது. அப்போ 6 ஒரு வேரியபிள் தேவை சரி. r 0 வந்து போயிருக்கா இது எக்ஸும் வையும் மாறப்போதான் ஒன்றுக்கு. இதான இன்டிகிரல் காண வேண்டிய i7 -2 இதில் எப்படி காணலாம்? அதாவது 0 to 2π என்ன காணணும்? ஓகே, இது தனித்தனியாக காணலாம். இன்றைக்கி e⁻√2r வர்க்கம் இல்லாட்டிக்கு sin θ cos θவை r வர்க்கம் sin 2θ வின்கள் √2 எழுதலாம். இது ஏற்கனவே வேஞ்சாலும் இருக்குல்ல. இன்னொன்று 0 to 2π 0 to 1 இன்ட்டு -2r வர்க்கம் e⁻r வர்க்கம் sin 2θ வின்கள் √2 dr dθ -2 0 to 2π. இதை தோயிட்டா என்னென்று வரும்? முதலாவது e⁻r வர்க்கம் sin 2θ வின்கள் √2 ஓவர் இதை தோயிட்டா என்னென்று வரும்? என்னென்று ஆறு குறிஞ்சில் அதை குறிச்சி தோயிட்டா என்னென்று வரும்? ஆறு குறிச்சி தோயிட்டா e⁻r ஆறு குறிச்சி தோயிட்டா மேலே உள்ள வர வாயிடுவோம்ல 2r அப்படியா? 2r பதில் 2r இன்ட்டு sin 2θ வின்கள் √2. அப்போ √2 r sin 2θ வின்கள் √2r sin 2θ. ஓகேவா? இது என்ன 0 to 1 மைனஸ் தொகையீடு 7 தொகையீடு 2r வர்க்கம் இன்டு 7 தொகையிட்டா e⁻r வர்க்கம். இந்த கணினியை சாப்பிடுவோமா? இது
ஈட்டா பாகம் சைன் டூ தீட்டாவின் கீழ் ரூட் ஓவர் ரூட் வராது ஆர் சைன் டூ தீட்டா. ஓகேவா? தொகையிடு 7 தொகையிடு அது ஓகே. 0 to 1 மைனஸ் ப்ளஸ் 2 இன்டு மத்திய 7 வயடு என்ன அது என்ன 0 to 1 தொகையிடு 7 தொகையிடல ஐயோ மனோ 2r இன்டு இட்டு அப்போ ஆர் வர்க்கம் சைன் டூ தீட்டாவின் கீழ் ரூட் ஓவர் ரூட் ஆர் சைன் டூ தீட்டா. இந்த ஆரம் வெட்டுப்படும் இன்டு dr d தீட்டா. சரியா? சமன் 0 to 2π. இவர் ஆருக்கு 1 போட்டால் 0 போட்டால் 1 போட்டால் என்னென்று வரும்? 0 போட இல்லாதா 0 என்னென்று வரும்? லிமிட் 0. சரியா? ஆருக்கு ஆறுன்றது லிமிட் 0 போடலாம் எங்களுக்கு. ஓகேவா? வாரேன் இருக்கட்டும். அங்கால இன்னொன்று வெறுமல்ல அவரை வச்சு கொண்டு கழிப்போமா? என்னென்று வரும்பா 2 root 2. ஓகே 4 கொண்டு வருவேன். அந்த தொகையிட்டையும் ஓகே எப்படியோ தொகையிட வேண்டியதான் பிறப்போம். சரிதானே? ஓகே. இந்த தொகையிட என்ன இது என்ன இது 4 மடங்கு 4 இது 4 மடங்கு 4 மடங்கு இந்த தொகையிடு. ஓகேவா? இது 4 மடங்கு தொகையிடு. 2 செகண்டோடையா இது 5 மடங்கு ஆக்கலாம். 5 மடங்கு இந்த தொகையிடு தான் இது. ஓகேவா? 5 மடங்கு விளங்க நினைக்கிறேன். 5 மடங்கு இவற்றை லிமிட் 5 மடங்கு லிமிட்டை போட்டேன்டா. சரியா? 1 போட்டால் ஓகே 1 போட்டால் ஒர்க் ஆகும். இது அல்ஃபா ஆண்டு வைப்போம். ஓகேவா? அல்ஃபா இப்படி வரனே அதில் வேறு வழி இல்லை. சரியான லிமிட் அல்ஃபா டென்ஸ் டு 0 ஆக. ஓகேவா? அல்ஃபா டென்ஸ் டு 0 ஆக அல்ஃபா ஆண்டு வைப்போம். அல்ஃபா ஆண்டு வச்சுட்டு 1 போட்டால் என்ன ஈட்டு அப்போ சைன் டூ தீட்டாவின் கீழ் ரூட் ஓவர் 1 போட்டேன்டா ரூட் சைன் டூ தீட்டா மைனஸ் அல்ஃபா போட்டேன்டா ஈட்டு அப்போ ஆறுக்கு பதிலாக அல்ஃபா வர்க்கத்தின் கீழ் சைன் டூ தீட்டா ஓவர் ரூட். இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரூட் அல்ஃபா சைன் டூ தீட்டா தானத்துங்கள் 0 முடிவிலேயே இல்லை இன்ஃபினிட்டி இல்லை இன்டிகிரேஷன் வந்து என்னவோ என்ன வரும் தெரியும். சரி சாயர் 2r இது 2r சைன் தீட்டா. அப்போ இதுக்கு 0 போடலாம். இது 0 போகல எந்த பிரச்சனையும் இல்லை. 1 போட்டேன்டா 2 இன்ட்டு 1 போடும் 1 போட்டேன்டா 1 என்ன செய்யும் 1 போட்டேன்டா 2 இன்ட்டு ஈட்டு அப்போ சைன் டூ தீட்டாவின் கீழ் ரூட் 2 வரும் 1 போட்டால் ரூட் சைன் டூ தீட்டாண்டு வரும். ஓகே இது ஓகே தான் இருக்குது. இதுக்கு தான் லிமிட் போடணும். இதுவும் ஓகே இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே வந்து இன்டிகிரேஷன் 0 to 2π 3 ஈட்டு அப்போ சைன் டூ தீட்டாவின் கீழ் ரூட் ஓவர் ரூட் சைன் டூ தீட்டா மைனஸ் 5 ஓவர் ரூட் சைன் டூ தீட்டாவின் கீழ் ஓகே இன்டு ஈட்டு அப்போ அல்ஃபா வர்க்கம் சைன் டூ தீட்டாவின் கீழ் ரூட் ஓவர் அல்ஃபா. ஓகேவா? இதில் லிமிட் அல்ஃபா டென்ஸ் டு 0 ஆக இதுக்கு என்ன பகுமானம் வரும்தான் கேள்வி. இதுக்கு என்ன செய்யலாம்டா நான் நினைக்கிறேன் இன்னொன்று இருக்கல என்ன இதுக்கு அப்படி காணலாம்டா. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? இதானே இது தான் காணணும். அவ்வளோதான் காண வேண்டியது. என்ன இதை கண்டுட்டு இந்த அளவு டிடீட்டாக இருக்குது. அவ்வளோதான். லிமிட் அல்ஃபா டென்ஸ் டு 0 ஆக ஈட்டு அப்போ அல்ஃபா வர்க்கம் சைன் டூ தீட்டாவின் கீழ் ரூட் ஓவர் அல்ஃபா. 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ன்றதால அந்த எல் கேபிட்டல் ஸ்லோவோ ஏதோ ஒன்று இருக்குன்னு எல் கேபிட்டல் ஸ்லோன்ட்டு ஒன்று இருக்குல்ல ஃபர்ஸ்ட் செம்மில் படித்தோம்.
அதை வச்சுக்கொண்டு மேலே எங்களையும் வகையிட்டு போட்டு லிமிட் காணலாம். லிமிட் alpha tends to 0 ஆக இதை வகையிட்டா 1. இதை கண்டினியூஸ் தான், இது கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிள், கண்டினியூஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் 2 times டிஃப்ரென்ஷியபிள். அப்போ 1 இவரை வகையிட்டால் என்னென்று வரும் 2 theta இன்டு sin 2 theta வின்கள் √2 இன்டு L2 alpha. இது என்ன இன்டு e2 அப்போ alpha வெல்கம் sin 2 theta வின்கள் √2. இவருக்கு alpha 0 ஆக என்ன வரும் 0 ஆன்சர். ஓகேவா, வேறு 0 ஆன்சர், இவருக்கு 0 ஆன்சர். அப்படின்டா என்ன வரும் 0 to 2 pi 3/√2 e2 அப்போ sin 2 theta வின்கள் √2 sin 2 theta d theta. ஓகேவா, நீ இவரை தொழிடும். இவரை தொழிறதுக்கு என்ன செய்யணும், இவர் எப்படி தொழிறது சொல்லுவாப்பா. இவர் எப்படி தொழிடலாம் என்றால் வேறு அதே மாதிரி தொழிடலாம். sin 2 thetaவுக்கு ஒரு பிரதியிட்ட கொடுத்துட்டு sin 2 thetaவுக்கும் பிரதியிட்டு கொடுக்கலாங்களே. இங்கே என்ன பிரச்சனைண்டா என்ன செய்யலாம்டா, யாராவது ஒரு ஆளை தொழில் தெரிஞ்ச சேவை எடுத்துக்கொண்டு வேறு தொழில் தெரிஞ்ச சேவை எடுத்துக்கொண்டு ஓகே இது தொழிடலாம் அப்படின்டா. இது பெரிய தொழிலாக வரப்போது போல் என்ன மாதிரி எது பிளவிட்டானா இல்லை தானே, உள்ள மாதிரி தானே செய்து கொண்டு வந்தான். இது என்னென்று வர முடியா. நான் இப்போ எப்படி செய்து ஆடுறேன்னா 3/√2 e2 அப்போ sin 2 theta வின்கள் √2 ஓவர் இவற்றை தொகையீடு என்ன அது சரி e2 அப்போ sin 2 theta வின்கள் √2 ஓவர் இவற்றை தொகையீடு ஏற்கனவே ஒரு sin 2 theta இருக்குது இன்று இவற்றை தொகையீடு என்ன sin 2 theta வின்கள் √2 தொகையிட்டா cos வகையிட்டா 2 theta வின்கள் 2 ஓகேவா. அந்த 2 மேலே வருவ மைனஸ் இன்டிகிரேஷனுக்கு என்ன இன்டிகிரேஷனுக்கு வந்துட்டு பயோடின்ட்டு தோயிடாக்கும் அப்படியா. இன்டிகிரேஷனுக்கு e2 அப்போ sin 2 theta வின்கள் √2 1 sin 2 theta அப்படி தோயாது cosec 2 thetaண்டா cosec 2 ஏதோ ஒன்று வருமா சரிதானே, ஏதோ என்ன வேறு இல்லைப்பா சரி ஏதோ ஒன்று வரும். ஓகே அங்கே தோயிடலாம் என்ன யாருக்கு பிடிக்குமா சரி sin 2 thetaவே என்ன cosec 2 thetaண்டு போட்டு தோயிட வேண்டி வரும். ஓகேவா தோயிடு ஓகேவா தோயிட்டுக்கொள் விலங்கு தானே கேள்வி விலங்கு தானே அப்படி அணுகிறன்றது. ஓகே தானே ஓகே அவ்வளோதான் சரி விடு. அடுத்த கிரீன்ஸ் தியரத்துக்கும் ஸ்டோக்ஸ் தியரத்துக்கும் என்ன சொல்ல கிரீன்ஸ் தியரம் 2 வேரியபிள் கேட்க பாய்க்கும் அப்படி தானே, ஸ்டோக்ஸ் தியரம் 3க்கு வச்சு பாய்க்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம். கிரீன்ஸ் தியரம் வேறு இது 0 வருது அவ்வளோதான், கிரீன்ஸ் தியரத்துக்கு இது 0 வருது அவ்வளோதான். ஓகே அடுத்த டைவர்ஜென்ஸ் தியரம்ண்டா என்ன செய்யலாம், இப்போ இப்படி இருக்கிறவரை டிவின்ட்டு நேர் தோயிடலாம் சரிதான், ரிபிள் இன்டிகிரலில் தோயிடலாம். அதாவது இப்போ என்ன சொன்னால் இப்படி இருக்கிறவரை FNDSஐ எப்படி சொன்னான் டபுள் இன்டிகிரல் FN தோயிடலாம். ஓகேவா, அவரையே ரிபிள் இன்டிகிரலில் தோயிடுறேன்டா டைவர்ஜென்ஸ் ஆஃப் F dv சரியா, ட்ரிபிள் இன்டிகிரலில் டைவர்ஜென்ஸ் ஆஃப் F dvன்ட்டு தோயிடலாம். ஓகேவா அதுதான் சொல்லிக்கலாம் டைவர்ஜென்ஸ் தியரம். அடுத்த இதில் வந்து இந்த கேள்வி செய்யலாம். இந்த கேள்வி எப்படி செய்யலாம் இப்படி F தெரியும், டைவர்ஜென்ஸ் ஆஃப் F காணலாம். என்ன காணணும் அடுத்த டிவிக்குரிய கோஆர்டினேட்ஸ் காண வேண்டி வரும். டைவர்ஜென்ஸ் ஆஃப் F என்ன வரும் div F என்னண்டு வரும் 2xi காவி ப்ளஸ் y அல்ல என்ன xj காவி ப்ளஸ் 0k காவி. ஓகேவா 0k காவி டைவர்ஜென்ஸ் ஆஃப் F. ஓகேவா அது தெரியுது. சரி காட்டன் ஏதோ ட்ரை பண்ணோம் எப்ஸ் காவி சமன் என்னோட எக்ஸ் வெல்கம் ஐ காவி ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஜே காவி ப்ளஸ் எக்ஸ் கிணம் ஒய் கிணம் கே காவி. இப்போ டிவ் எஃப் காவி சமன்
2x I காவி ப்ளஸ் எக்ஸ் ஜே காவி ப்ளஸ் 0k காவி. நான் சரியா? ஓகே சரிதான். ஓகே okay is surface of the tetrahedron bounded by the plane. Surface of the and S is the surface of the tetrahedron. Tetrahedron என்ன ஒரு அந்த நான்முகி அதானே tetrahedron நான்முகி தானே நான்முகி பவுண்டட் பை த பிளேன். அந்த பிளேனால் பவுண்டட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் சமன் 1 வித் அவுட்வார்ட் வெளியில் போக யூனிட் நார்மல் வெக்டர். அவுட்வார்டுண்டா ப்ளஸில் வாங்க, அவுட்வார்டுண்டா ப்ளஸில் வாங்க, அவுட்வார்ட் நார்மல் வெக்டர்ண்டா ப்ளஸில் வாங்க வெக்டர் வந்து ஞாபகம் சரி ப்ளஸில் வாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சரியா. இப்போ என்ன ஆகணும்னா ஒரு நான்முகியா இந்த பிளேனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் சமன் 1. எனக்கு நார்மல் வெக்டர் தேவையா? ஃபர்ஸ்ட்டாக இந்த நான்முகியை கூறுவோமே. நான்முகியை கூறினால் இது என்னென்னு ஈக்குவேஷன் எழுதலாம். செட் சமன் 0 ஆயிக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமன் 1 சரி y சமன் 0 ஆகிக்க எக்ஸ் சமன் 0 ஆகி y சமன் 0 ஆகிக்க எக்ஸ் ப்ளஸ் செட் சமன் 1 y ப்ளஸ் செட் சமன் 1. அப்போ இது என்னென்னு வரும் நீங்கள் பார்த்தா அப்படியே இப்படி உண்டு இப்படி உண்டு இந்த நான்மொழி தான் வரும். ஓகேவா? அந்த இந்த நான்மொழி ஓகேவா? இந்த நான்மொழியாலையும் இந்த நான்மொழியால் அமைக்கப்போக இந்த சர்வீஸ் அதெல்லாம் இன்னைக்கு கட்டுக்குவான். ஓகேவா? ஓகே சரியா. இப்போ யூனிட் வெக்டர் நார்மல் வெக்டர் அது என்னென்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தெரியல. ஓகே இப்போ என்ன எனக்கு என்ன காணணும்? இப்போ இது எப்படி சிம்பிளாக முடிக்கலாம் என்றால் எப்படி சிம்பிளாக முடிக்கலாம் என்றால் காஃப் இன்டு செம்ம வருமா? ஓ இல்லை இதை சிம்பிளாக முடிக்கிறதா இருந்தால் 1/3 இன்டு இப்படியும் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 1/3 இன்டு 3 வெக்டர் 0 to 1 0 to 1 0 to 1 ஒரு சதுரத்துக்கு இன்டிகிரேட் பண்ணிவிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படி செய்யலாமா? இல்லை 4 பிரித்து போட்டு சோச்சு வெறும் நினைக்கிறேன். 4 பிரித்து போட்டு என்ன செய்ய வேண்டாம். ஓகேவா? 4 ஓ சரி 4 பிரித்து போட்டு அப்படி செய்யலாம். இல்லை என்றால் சரி 4 பிரித்து போட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். இல்லைண்டா இதுக்குரிய இது காணணும். சரியா? இது என்ன வா நீ இதுக்குரிய இது காணலாம் இல்லாட்டிக்கு அப்படின்டா இது இன்டிகிரல் சரியான இன்டிகிரல் 0 to 1 எக்ஸுக்கு இது 0 to இது எக்ஸ் ஒய் செட் சரியா. சரியா இது என்ன சமன்பாடு? எக்ஸுக்கும் வைக்கும் முடிய சமன்பாடு என்ன? எக்ஸுக்கும் வைக்கும் முடிய சமன்பாடு என்ன? எக்ஸுக்கும் வைக்கும் முடிய சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமன் 1. அப்போ ஒய் சமன் 1 மைனஸ் எக்ஸ் 0 to எக்ஸ் ஒய் செட்டுக்குரிய சமன்பாடு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப். இது ஸோ ஐ காவி ஜே காவி கே காவி வராது. சரியான இதுதான் இது டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப்க்கு ஐஜேகே காவி வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டாட் ப்ராடக்ட் எடுக்கிறானே டாட் ப்ராடக்ட் எடுக்க ஐஜே காவி வராது. சரியான ஐஜே காவி வராது. அப்படியே டாபாவோ இதுண்டு வரும். அப்போ 3x இது 3x பின்ன இது 3x dz dy dx இண்டு வரும். ஓகேவா? டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப்க்கு என்ன சமன்பாடு? டைவ் எஃப் சமன் டாட் எஃப் இது என்ன டாபாவோ டாபா எக்ஸ் ஐ காவி ப்ளஸ் டாபாவோ டாபா ஒய் ஜே காவி ப்ளஸ் டாபாவோ டாபா செட் கே காவி .f காவி. இப்போ இதை எடுத்தேன்டா என்ன எஃப் காவி இன்னைக்கு என்ன வரும்?
எக்ஸ் வர்க்கம் ஐ காவி ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஜே காவி ப்ளஸ் எக்ஸ் கணம் ஒய் கணம் கே காவி. ஐயோட பெருக்கு போக மட்டும்தான் பெறும். அப்போ டாபா எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் டாபா எக்ஸ் ப்ளஸ் டாபா எக்ஸ் ஒய்யின் கீழ் டாபா ஒய் ப்ளஸ் அங்கால 0 ஏன் சட்டை கொஞ்சம் எக்ஸ் கணம் ஒய் கணத்தை சட் கொஞ்சம் வைடா 0. இப்போ இது என்ன, இது 2x ஒய்யை இது என்ன எக்ஸ் சக எக்ஸ் 3x. ஓகேவா இப்போ 3x. ஓகே தொகையிடு டாபா 0 1 மைனஸ் எக்ஸ் 3x இது என்ன செட்டு 3x செட்டுக்கு லிமிட் போட்டேன்டா 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் என்று வரும் டிஒய் டிஎக்ஸ். திருப்பி தொகையிட்டேன்டா 0 1 மைனஸ் எக்ஸ் சரியா 0 1 மைனஸ் எக்ஸ் 3x மைனஸ் 3x வர்க்கம் மைனஸ் 3xy dy dx. இது தொகையிட்டா 0 to 1 y வச்சு தொகையிடணும். அப்போ y வச்சு தான் தொகையிடணுமா 3xy மைனஸ் 3x வர்க்கம் y மைனஸ் 3xy வர்க்கம் by 2 0 to 1 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது லிமிட்டை போட்டு அங்கே காணலாம். ஓகேவா. அடுத்தது இந்த சமன்பாட்டில் அப்போ 5 ஃபேஸஸ் ஆஃப் த யூனிட் கியூப் ஏதோ சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான் எஃப்கான தெரியும். ஓகே அண்ட் எஸ் இஃப் இந்த எஃப்பை காணும் அவ்வளோதானே. எஃப்பை கண்டா எஃப் தெரியும். ஓகே என் வெக்டர் காணும். என் வெக்டர் காணும்டா என்ன சொல்லியிருக்கான் எஸ் இஸ் என் வெக்டர் காணும்டா அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எக்ஸ் ஒய் ஐ காய் கே காவி. ஓகேவா ஐ காவி காண வேண்டிய டபுள் இன்டிகிரல் எஃப் என் டிஎஸ். அது என்னென்று சாரி இது என்னென்றலாம் டபுள் இன்டிகிரல் எஃப் இன் டிஏ அவ்வளோதான். ஓகே இப்போ இந்த லிமிட்டை கண்டா சரி. லிமிட்டை காணும். லிமிட்டை எஸ் இஸ் த அப்பர் 5 ஃபேஸஸ் ஆஃப் த யூனிட் கியூப். 0,1 இதாக கொண்ட அப்போ 5 ஃபேஸஸ் மேல் என்ன சொல்லுவான் 0,1 இதாக கொண்ட அப்போ 5 ஃபேஸஸ். ஓகே ஒரு யூனிட் கியூப் இருக்குது சரிதான். யூனிட் கியூப் ஒரு சதுரமுகின்ற இப்போ இப்படி ஒரு சதுரமுகி எடுத்தால் ஐயோ இப்படி ஒரு சதுரமுகி எடுத்தால் 2 சதுரமுகி இந்த மேல் 5 பகுதியுமா. ஓகேவா சரியா. அது என்ன 0விலேயும் 1லேயும் இருக்கும் அப்படி தானே சரியா. அப்படியா சரியா சாரி சரியா இப்படி தான் இருக்குது கியூப். இந்த கியூப்பிൻ്റെ மேல் 5 ஃபேஸஸ் ஃபேஸிൻ്റെ மீதே காணட்டாம். அது என்ன காண வேண்டிய இதில் ஒன்றுமே காண இல்லையே. எக்ஸுக்கும் பைக்கும் லிமிட் தெரியும். டபுள் இன்டிகிரல் ஏ என் வெக்டர் வாங்கணும். என்ன அந்த சர்வேஸுக்குரிய யூனிட் வெக்டர் வாங்கணும். இந்த சர்வேஸுக்குரிய யூனிட் வெக்டர் என்ன தரப்படும். சர்வேஸுக்குரிய யூனிட் வெக்டர் கே தரப்படும் நினைக்கிறேன். கே வெக்டர் யூனிட் வெக்டர்ல கே வெக்டர் தரப்படும் அந்த சர்வேஸுக்கு செங்குத்தான யூனிட் வெக்டர். ஓகே இப்போ என்னென்றால் இதில் எல்லா ஃபேஸுக்கும் சேர்த்து காணலாது. அப்போ 5 ஃபேஸ்னால் தனித்தனியாக காண வேண்டி வரும் நினைக்கிறேன். இதில் அடிக்க ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்து காணணும். ஆனால் இப்போ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக காணலாம். இப்போ மேல் ஃபேஸ் இது 1 2 3 4 5 ஓகேவா. மேல் ஃபேஸை 1 ஃபேஸ் இருக்கு. 1 ஃபேஸுக்கு இது முதலாக 1 ஃபேஸுன்ற அந்த இதை காணுவோம். 1 ஃபேஸுன்ற இதை காணிக்க I1 சமன் என்னோட வரும் டபுள் இன்டிகிரலில் என்ன அது நேராக காணலாம் அப்படின்ட்டா
லிமிட்டில் பார்த்தேன்டா லிமிட்டில் ஏதான ஏன்றது இந்த பரப்பு எக்ஸுக்கும் பையக்கும் தான் பார்க்க போவோம். எக்ஸுக்கும் பையக்கும் பார்க்க என்ன எக்ஸுன்றது 0ல் வந்து எக்ஸுன்றது எங்கே 0ல் வந்து 1க்கு போகுது, வையும் 0ல் வந்து 1க்கு போயிருக்க யூனிட் வெக்டர்ன்றது இதுக்கு இந்த சதுரத்து மேல் சதுரத்துக்கு செங்குத்தானது அது கே வெக்டர் ஓகேவா. அப்போ 0 to 1 எக்ஸ் ஒய் ஐ காவி ப்ளஸ் செட் வெல்கம் கே காவி இன்ட்டு யூனிட் வெக்டர் என்ன செட் யூனிட் வெக்டர் கே காவி இன்ட்டு டிஎஸ்க்கு பதிலாக நான் என்ன சொன்னான் டிஏ போடணும்டா என்ன செய்யணும் என்ன எடுக்கணும்னு சொன்னான் அந்த என் காவியை போடலாம். இல்லாண்டா வேறு என்ன வழி இருக்குது டிஎன்டிஎஸ் அந்த சர்வேஸ் குறித்து வாயிடும் ஓகேவா. இதில் இந்த பிரச்சனையும் வரான்னு நினைக்கிறேன். என் காவியம் இதுக்கு அந்த என்ன அந்த திசையிலான யூனிட் வெக்டரும் அந்த 2 காவிகளுக்கு இடையிலான வெக்டரும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் எக்ஸ் காவின்றதும் 1 தான், y காவின்றதும் 1 தான். ஆகவே இது அதுவும் 1ஆக தான் இருக்கும் ஓகே. அதுவும் 1 தான். யூனிட் வெக்டர் இதுவும் உண்டு இதுக்கு. ஏனென்றால் அதில் 1 தான் பெர்மனன்ட் 1 தானே. அப்போ 1ன்னுக்க 2க்கு அந்த சர்வீஸுக்குரிய யூனிட் வெக்டர் ஒன்றா தான் இருக்க போகுது இன்ட்டு டிஏக்கு பதிலாக என்னென்னு வரும் அது இது ஒன்று தான் வருமா என்ன இது ஐ க்ராஸ் கே ஒன்று தானே சரிதானே. ஏனென்றால் இப்போ இது ஐக்காவி இதுதான் இந்த ஐக்காவி இது ஐக்காவி இது ஒரு பெருமன் இல்லை இது ஒரு பெருமன் இல்லை இதுவும் ஒரு பெருமன் சரிதானே. அப்போ ஐக்காவி க்ராஸ் ஜே காவின்ட்டு தான் பிறப்போகுது. ஐக்காவி க்ராஸ் ஜே காவி அப்போ என் நார்மல் வெக்டர் கே காவி மட்டும் தான் பிறப்போகுது. இன்று டிஎஸ் போட்டாலும் சரி தான் டிஏ போட்டாலும் சரி தான் டிஏ எக்ஸ் டிஏ டிஒய் டிஎக்ஸ் ஓகே நினைக்கிறேன் சரிதானே. இது கே காவி நினைக்க இது என்ன 0 1 செட் வெல்கம் டிஒய் டிஎக்ஸ் செட் வெல்கம் செட் என்ன இங்கே செட் என்ன அந்த பிறப்பில் செட் என்ன அந்த பிறப்பில் செட்டு பிரதிக்கலாம் செட் என்ன உண்டு சரி அந்த மேல் பிறப்பில் செட் உண்டு. அப்போ இது என்ன y 0 to 1 எக்ஸ் 0 to 1 இன்ட்டு 1 என்னண்டு வரும் 1 வருமா அந்த மேல் பிறப்புன்ற என்ன கேட்டவன் அந்த இது பிறப்பு 1 தான் பிறப்பது ஓகேவா. மைனஸ் மைனஸ் செட் வேக்கம் ஓகேவா. மைனஸ் செட் வேக்கம்ன்றடியா மைனஸ் இது -1 வரப்போகுது. அவன் அந்த ஃபங்க்ஷனுக்குரிய சர்வீஸ் கேட்குறான். மற்றதுக்கு அதே மாதிரி மற்றவைகளுக்கு என்ன மாறுபடும் 4 சர்வீஸுக்கும் என்னோட ஒவ்வொரு பிறப்பு வரும். 4 சர்வீஸுக்கும் என் காவி ஒன்றுக்கு என்னென்னு வரும் 4 சர்வீஸில் 2 ஒன்றுக்கு ஐக்காவி வரும் மற்றதுக்கு -ஐக்காவி வரும் மற்றதுக்கு ஜேக்காவி வரும் மற்றதுக்கு -ஜேக்காவி வரும். 2 போட்டு அப்படியே பெருக்க வேண்டியான் எல்லாமே லிமிட் 0 to இதுதான் வரும். ஒன்று மற்ற சர்வீஸுக்கு வேறு ஒருக்கா இப்போ இதில் ஐ போட்டேன்டா மற்ற சர்வீஸ்களுக்கு எப்படி வரும்டா 0 to 1 இது எக்ஸ் ஒய் ஐ காவி ப்ளஸ் செட்வெக் மைனஸ் செட்வெக் கே காவி இது ஐ போட்டேன்டா என்ன டிஒய் டிசெட் வரும் டிஒய் வரும் 0 to 1 எக்ஸ் ஒய் ஐ காவி மைனஸ் செட்வெக் கே காவி மைனஸ் ஐக்கும் அதே தான் வருமா ஐ போட்டால் இல்லை மைனஸ் ஐ போட்டால் அதே தான் வரும். இது ஜே போட்டால் டிசெட் டிஎக்ஸ் வரும் ஓகேவா. அதே மாதிரி -ஜேக்கும் இது தான் வரும் -ஜே போட்டு இது வரும் ஓகேவா. அப்போ என்னென்று வரும் 2 சர்வீஸையும் கண்டால் ஏதோ ஒன்று இந்த மேல் சர்வீஸினை மட்டும்தான் கூட்டுப்படணும்னு நினைக்கிறேன் இல்லையா. மேல் சர்வீஸினை மட்டும்தான் கூட்டுப்படமாக்கும். மேல் சர்வீஸினை மட்டும் கண்டா சரின்னு நினைக்கிறேன். சரியானது தெரியலவா நான் பார்க்குறேன் சரியான இதுதான் இது ஓகே நினைக்கிறேன் நான் சரியாக தெரியல ஓகேவா. ஓகே டைவர்ஜென்ஸ் வியூ டேஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டைவர்ஜென்ஸை இப்படி டைவர்ஜென்ஸை வச்சுக்கொண்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி எழுதலாம்டா டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி0ன்றது என்ன அந்த என்ன அந்த ஒரு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் எடுத்தால் ஒரு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்
ஒரு என்ன கோலம் இது வரைக்கும் அது மையத்தை வச்சுக்கொண்டு அதாவது ஒரு வட்டத்தில் இருக்கிற ஒரு வட்டத்தின் இதை காணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னத்தின் ஃப்ளக்ஸை எப்படி காண்றோன்னா அந்த மையத்தில் வச்சுக்கணும். மையத்தில் அந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி நாட் அது என்னது சமனாக இருக்கும்டா இந்த இதுக்கு சமனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிதானே? வால்யூம் ஆஃப் ஜி அதுன்ற வால்யூம் இன்று ஒன்னிங்கள் வால்யூம் இன்று லிமிட் வால்யூம் ஜி டென்ஸ் டு 0 அப்படின்னு காண்றான். ஓகேவா? வால்யூம் ஜி இப்போ வட்டமண்டு வரைக்க இப்போ பையார் வர்க்கம் ஏதோ கோலமண்டு வரைக்க கவுண்டம் கால் பையாகணும் வரும். ஓகேவா? அப்படியே அது போட்டு காண வேண்டி வரும். இல்லாட்டி எக்ஸைஸ் செட் ஒரு செவ்வமோ கனவுரு எக்ஸைஸ் செட் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, நான் அவ்வளோதான் விஷயம். உலகம் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? சரிதானே? இவ்வளோதான் விஷயம். இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். விளங்காட்டி சொல்லுவோம்.